வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு, மயில் கோலா மீன் குழம்பு செய்ய போகிறோம். சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் ஆனியன் போட்டுக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளவும் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த டைமில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை வாங்க பார்க்கலாம். த்ரீ ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கையாலே மசிச்சுக்கோங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இந்த டைமில் புளி கரைச்சி வச்சுருக்கல, அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. தட்டு எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. வாங்க மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் பார்க்கலாம். 1 கிலோ மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சு மீனை போட்டுக்கலாம். தட்டெடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா மீன் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு, உடையாமல் இருக்குது பாருங்கள் மீன். இந்த
டைமில் கருவேப்பிலை நல்லா கையாலேயே உடச்சி போட்டுக்கலாம். நான் அடிக்கடி கருவேப்பிலை போடுவேன். இந்த டைமில் வெல்லம் வெல்லம் வேணுன்றவங்க வெல்லம் போட்டுக்கோங்க, வெல்லம் வேணான்னு நினைக்கிறவங்க வெல்லம் வேணாம். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டோம்னா உப்பு, காரம், புளிப்பு அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிப்போம். அவ்வளோதான், சூடான மீன் குழம்பு ரெடி. பார்த்திங்கன்னா மீன் உடையாமல் எப்படி வச்சு இருக்கு பாருங்க. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.